Welcome viewers, welcome students. This is 9th standard English bridge course model. In this session, we continued day 10. இதுக்கு முன்னாடி நம்ம day 10 part 1 பார்த்தோம். இப்போ இந்த செஷன்ல நம்ம part 2. part 1ல simple, compound and complex sentenceல definition பார்த்தோம். இப்போ அதே simple, compound, complex sentence உடைய examples பார்க்கலாம். இப்போ இதுல மாடல் 1 பாருங்க. கான்ட்ராஸ்ட்னு சொல்றோம் நம்ம. கான்ட்ராஸ்ட்னா வந்து கான்ட்ரோவர்சி, ஆப்போசிட்டா இருக்கிற, காரணம் இல்லாம ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய செயல்பாடுகள். சிம்பிள் அப்படின்றதுக்கு இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், இது ஒரு ஃப்ரேஸ். காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது கோஆர்டினேட்டிங் அட்ஜெக்ஷன், பட், எட், ஸ்டில். காம்ப்ளெக்ஸ், தோ, அல்தோ, ஈவன் தோ, இது சபார்டினேட்டிங் அட்ஜெக்ஷன். இதை வச்சுக்கிட்டு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். இப்போ சிம்பிள்ல பாத்தீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் இல்னஸ் நவ்யா வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. கான்ட்ரோவர்சி என்ன அப்படின்னா, இல்னஸா இருந்தாலும் கூட ஹாஸ்பிட்டல் போகல அப்படின்றது. ஏன் ஹாஸ்பிட்டல் போகல? ஹாஸ்பிட்டல் போகலன்றது காரணம் இருக்காதுல்ல, இல்ல. ஓகேவா? தான் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. அது இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது ஃப்ரேஸ் வரும்போது சப்ஜெக்ட் வரக்கூடாதுங்க. இன்ஸ்பைட் ஆஃப் அது ஃப்ரேஸ் தானே, அது ஃப்ரேஸ் சப்ஜெக்ட் இருக்காது இல்லையா? ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃப்ரேஸ் சப்ஜெக்ட் இருக்காது. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது ஃப்ரேஸ் வரும்போது ஹேர் இல்னஸ் நவ்யா வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. செகண்ட் பாருங்க, அது காம்ப்ளெக்ஸ்ல தோ நவ்யா வாஸ் இல் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. தோ வந்துருக்கு இல்லையா? தோ அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா இருந்த போதிலும். இது சபார்டினேட் கண்டிஷன். தோ நவ்யா வாஸ் இல் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. இதே காம்பவுண்ட் சொன்னோம்னா நவ்யா வாஸ் இல் பட் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஓகே, பட் போட்டோம்னா என்னது? கோஆர்டினேட்டிவ் கண்டிஷன் வருது இல்லையா? நவ்யா வாஸ் இல் பட் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஓகே, இன்னொரு மாடல் பார்ப்போம். அதாவது சிபினா காம்பவுண்ட் இல்லையா? he had a great strength but he was overcome. he had great strength but he was overcome. ஓகே, ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அவர் ஜெயிச்சிட்டாங்க. இதே வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணா தோ போடுறோம். தோ he had great strength he was overcome. சிம்பிள் பாருங்க, despite his great strength, அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் ஒரு மாடல், despite ஒரு மாடல். despite his great strength, இங்க வந்து பாத்தீங்க he had இல்ல, சப்ஜெக்ட் வெர்ப் எடுத்துறோம். சப்ஜெக்ட் வெர்பை எடுத்துட்டு despite his great strength he was overcome, பாசன்ஸ்ல போட்டுறோம். ஓகேவா? இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் மாடல் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஃபாலோ அப் மாடல்ல ஆஃப்டர் வரும், பிஃபோர் வரும். சிம்பிள்ல வந்து வெர்பல் சேஞ்ச் வரும், ஹேவிங் வெர்பல் சேஞ்ச் வரும். காம்பவுண்ட்ல நம்ம வந்து கோஆர்டினேட்டிவ் கண்டிஷன் அண்ட் தென் சேர்த்துறோம். காம்ப்ளெக்ஸ்ல ஆஃப்டர் ஆர் பிஃபோர் சேர்த்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, சிம்பிள்ல the train having left, having வந்திருக்கா? the train having left. ஓகேவா? having leaving அப்படி வராது, having left we reach the station. the train having left we reach the station. ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பாருங்க, before we reach the station the train had left. ஓகேவா? பிஃபோர் முன்னாடியே, நாங்க வந்து ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. the train having left we reach the station, அது போன பின்னாடி. எது முதல்ல நடக்குதோ அதுக்கு ஐன் சேர்த்துரும். அப்புறம் காம்பவுண்ட் பாருங்க, the train had left and then we reach the station. இதே மாறி பாருங்க, and then வருது இல்லையா? ட்ரெயின் வந்து போயிடுச்சு, அப்புறம் நாங்க வந்து என்ன செஞ்சோம்? ஸ்டேஷனுக்கு போனோம். ஒரே மீனிங் தான் எல்லாமே. ஆனா பார்த்தோம்னா இங்கே பிஃபோர் வரும்போது மட்டும் சப்ஜெக்ட் மாறுது. பிஃபோர் அப்படின்னா பிஃபோர் சென்ட்ரல் போடலாம். எப்படி போடலாம்? the train had left before we reached station அப்படி போடலாம். ஓகேவா? சரி, அடுத்த மாடல் பாருங்க, having read the books. read past participle. having read the books return to the library. படிச்ச பின்னாடி லைப்ரரிக்கு ரிட்டர்ன் பண்றோம் இல்லையா? அதே வந்து காம்ப்ளெக்ஸ்ல after he had read the books, after he had read the books return it to the library. had போடுறோம், ஆஃப்டருக்கு had வரும். ஆனா பிஃபோர் had வரக்கூடாது, பிஃபோருக்கு had வரக்கூடாது. ஓகேவா? இது வந்து அடுத்து நம்ம வந்து காம்பவுண்ட் பாருங்க, he had read the books and then he returned to the library. and then படிச்ச படிச்ச பிறகு லைப்ரரிக்கு ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் மாடல்ல நீங்க வந்து ஆஃப்டர் பிஃபோர் தெரிஞ்சிருக்கலாம். சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் எப்படி அதாவது சென்டென்ஸ் அமைதுன்னு புரிஞ்சிக்கலாம் நீங்க. தேர்ட் பாருங்க, கண்டிஷன்ல வரும். கண்டிஷனா வந்து சிம்பிள்ல இந்த இவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் அப்படின்றது வந்து ஃப்ரேஸ், அண்ட்ன்றது கோஆர்டினேட்டிவ் கண்டிஷன், இஃப்ன்றது காம்ப்ளெக்ஸ் வரக்கூடிய சபார்டினேட் கண்டிஷன். இப்போ சிம்பிள் பாருங்க, இன் கேஸ் ஆஃப்ல, இன் கேஸ் ஆஃப் பீயிங் லேட்,
he will be punished. லேட்டாக போனால் அவன் தண்டிக்கப்படுவான். இதே காம்ப்ளெக்ஸில் if போட்டோம்னா if he is late, இந்த being if மாறிடும். ஏன்னா இந்த சிம்பிளுக்கு வந்து சப்ஜெக்ட் வெர்பு வரக்கூடாது, சப்ஜெக்ட் வெர்பு வரக்கூடாது. காம்ப்ளெக்ஸில் சப்ஜெக்ட் வெர்பு கண்டிப்பாக வரணும் இல்லையா. இஃப்ன்றது சபார்டினேட் கண்டிஷன். இஃப் he is late, if class, he will be punished. நம்ம இதுக்கு முன்னே வந்து பார்த்தோம்ல, இதுக்கு முன்னே இருக்கிற 9th டேல பார்த்தோம். 9th டே எவாலுவேஷனில் வந்து நம்ம அது if class பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா காம்பவுண்டில் he is late and he will be punished and போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொரு உதாரணம் இன் கேஸ் ஆஃப் பார்த்தோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இந்த ஈவெண்ட் ஆஃப் சச் அ திங் ஹேப்பனிங், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஐ ஷுட் டேக் லாங் லீவ், நான் கண்டிப்பாக லீவ் எடுத்துக்கணும். ஓகேவா. இது வந்து என்னது, இந்த ஈவெண்ட் ஆஃப் சச் அ திங் ஹேப்பனிங் ஐ ஷுட் டேக் லாங் லீவ். இது சிம்பிள் இருக்கு. இதே வந்து காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்னா இஃப் சச் அ திங் ஹேப்பன்ஸ், இஃப் சச் அ திங் ஹேப்பன்ஸ் ஐ ஷுட் டேக் லாங் லீவ். காம்பவுண்டு such a thing happens and I should take long leave. ஓகே, சேம் இதை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா கண்டிஷனில் நெகட்டிவ் கண்டிஷன். இந்த ஈவெண்ட் நாட் வரும், இன் கேஸ் ஆஃப் நாட் வித்தவுட் வரும், ஆர் அதர்வைஸ் ஆர் அன்லெஸ் வரும் இல்லையா. எக்ஸாம்பிள் பாருங்க. இன் கேஸ் ஆஃப் நாட் ப்ரிப்பேரிங் வெல், சரியா ப்ரிப்பேர் பண்ணல, he will not score centum. இன் கேஸ் ஆஃப் நாட் ப்ரிப்பேரிங் வெல் he will not score centum. ஓகே, இது காம்ப்ளெக்ஸில் அன்லெஸ் he prepare well he will not score centum. unless செயல் அப்படின்னா சென்டம் வாங்க முடியாது அப்படி அர்த்தம். காம்பவுண்ட் பாருங்க. he prepares well or he will not score centum. அதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா ஆர்னா இல்லைன்னா வாங்க முடியாதுன்னு அர்த்தம், ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். unless he has worked hard, வேலை செய்யல அப்படின்னா he will be dismissed, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அதே வந்து சிம்பிள்ல விதவுட் மாடல் பாருங்க. without having worked hard, without having worked hard, without போடலாம். அப்படி செய்யலைன்னா he will be punished. காம்பவுண்ட்ல he has worked hard, he has worked hard, வேலை செய்யணும் பாருங்க. he has worked hard இல்லையா, he has worked hard or he will be punished, he will dismissed. ஓகே, இப்போ வந்து கண்டிஷன்ல நெகட்டிவ் பார்த்தீங்க நீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த மாடல் பார்ப்போம். சடன் ரியாக்ஷன்ல வந்து ஆன் பிளஸ் வேர் பிளஸ் ஐஎன்ஜி, கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன்ல அண்ட் அட் ஒன்ஸ், subordinate conditionல when as soon as. சிம்பிளா பாருங்க. on hearing the noise they began to run. on hearing the noise phrase கேட்டதும் they began to run, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே வந்து காம்ப்ளெக்ஸ் போட்டோம்னா when they heard the noise, hearing இருக்கு இல்லையா, ஹியரிங்கை ஹியர்டா மாத்துறோம். பாஸ்ட் டென்ஸ். ஏன் பாஸ்ட் டென்ஸ் மாற்றணும், இங்கே இந்த மெயின் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பிகான்றது பாஸ்ட் டென்ஸு, அதனால் ஹியரிங் அப்படின்றத பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கிறோம். when they heard the noise they began to run. ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க. they heard the noise and they began to run, கேட்டாங்க மற்றும் ஓடினாங்க, அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் on receiving the letter I was filled with joy. was past tense இல்லையா, அப்போ என்ன வரும் பாருங்க. as soon as I received the letter, as soon as உடனே, I was filled with joy, as soon as போட்டிருக்கோம், உடனே அர்த்தம். சடன் ரியாக்ஷன் இல்லையா. காம்பவுண்ட் பாருங்க. I received the letter at once I was filled with joy. at once அப்படின்றது கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். I was filled with joy. இதுவும் received past tense. ஏன் received past tense, was past tense இருக்கிறனால மெயின் கிளாஸ்ல இதை நம்ம received past tense போடுறோம். ஓகே, போமா. நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ்ல to மாடல். to மாடல் வெரி அண்ட் சோ இம்பார்ட்டன்ட், so that not. ஓகேவா. மாடல் பாருங்க. சுமன் இஸ் too ill to go to school today. அவனால போக முடியல, ஏன்னா காரணம் too ill, ரொம்பவும் சுகீனமா இருந்தான். இது சிம்பிள். இதே வந்து காம்ப்ளெக்ஸுக்கு சுமன் இஸ் so ill, காம்பவுண்ட் சோ போடும் இல்லையா, so ill that he cannot go to school today. இதே காம்பவுண்டுக்கு பாருங்க. காம்பவுண்ட் வரும் சுமன் இஸ் வெரி ill, வெரிய மாத்திரம் இல்லையா, வெரி இல் காம்பவுண்டுக்கு, and so he cannot go to school today. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சிம்பிள். the lid of the bottle is too tight for me to open it. ஓகேவா. அப்ப என்ன வரும் பாருங்க. the lid of the bottle is so tight, so காம்ப்ளெக்ஸ்ல so tight that I cannot open it. இது காம்பவுண்ட் பார்த்தோம்னா வெரி வரும் இல்லையா, lid of the bottle is very tight and so I cannot open it. ஓகே, இதுவும் சிம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. ரீசனோட பாருங்க. ரீசன் வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது. அது சிம்பிளுக்கு வந்து என்ன ஃப்ரேஸ், டியூ டு, ஓவிங் டு, பிகாஸ், அக்கௌண்ட் ஆஃப், பீயிங். இதே வந்து பார்த்தோம்னா வந்து காம்பவுண்டுக்கு அண்ட் சோ வரும், காம்ப்ளெக்ஸுக்கு ஆஸ், சின்ஸ், பிகாஸ் வரும். ஒரு மாடல் பார்ப்போமா. பீயிங் எ கான்சியஸ் மேன்
he must have done his duty. B வந்திருக்கா? அப்போ என்ன காம்ப்ளெக்ஸ்க்கு? as he is a conscientious man, he must have done his duty. ஓகே, காம்பவுண்ட் என்ன சுத்துறோம்? and so சுத்துறோம். he is a conscientious man and so he must have done his duty. ஓகே, ரெண்டாவது மாடல் பாருங்க. due to breaking the spectacles. due to மாடல்ல due to breaking the spectacles my dad was angry. due to எடுத்துறோம். காம்ப்ளெக்ஸ் என்ன வரப்பாங்க? dad was angry because I broke his spectacles. because subordinate condition வரும். அதே போல காம்பவுண்ட்ல பாருங்க, I broke his spectacles, therefore my dad was angry. thereforeன்றது நம்ம coordinating condition சேர்க்கிறோம். my dad was angry. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாடலுக்குரிய இந்த ஐட்டம், இந்த மாடலுக்குரிய எல்லா எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மாடல் சிம்பிள்ல பிசைட்ஸ் வெல்ப் செஞ்சு இது ஃப்ரேஸா வந்திருக்கு. காம்ப்ளெக்ஸில் நாட் ஒன்லி பட் ஆல்சோ சபார்டினேட் கன்ஜெஷன். காம்பவுண்டில் வந்து அண்ட் ஆஸ் வெல் எஸ் இது வந்து கோஆர்டினேட்டிவ் கன்ஜெஷன். மாடல் பாருங்க. பிசைட்ஸ் பீயிங் இண்டஸ்ட்ரியஸ் ஹீ இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட். இண்டஸ்ட்ரியஸாகவும் இருக்காரு, இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? காம்ப்ளெக்ஸில் ஹீ இஸ் நாட் ஒன்லி இண்டஸ்ட்ரியஸ் மட்டும் இல்லை, பட் ஹீ இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? காம்பவுண்டில் பாருங்கள், ஹீ இஸ் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் இன்டெலிஜென்ட். இண்டஸ்ட்ரியஸாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கார். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து இந்த பிசைட்ஸ் மாடலில் நம்ம பார்க்குறோம். பிசைடு வேறு, பிசைட்ஸ் வேறு. பிசைடுனா ப்ரிபோஷன் ஆகிடும். சிம்பிளில் பிசைட்ஸ் ஆன் சண்டேஸ் ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆன் ஹாலிடேஸ். பிசைட்ஸ் ஆன் சண்டேஸ் ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆன் ஹாலிடேஸ். சண்டேஸும் ஹாலிடேஸும் சந்திக்கிறார். ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் நாட் ஒன்லி சண்டேஸ் பட் ஆல்சோ ஆன் ஹாலிடேஸ். நாட் ஒன்லி பட் ஆல்சோ. காம்பவுண்டில் பார்த்தோம்னா ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆன் சண்டேஸ் as well as on holidays. ஓகேவா? நம்ம as well as அப்படின்றது பார்த்தோம்னா காம்பவுண்டில் வரும். இது வந்து காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டிவ் கன்ஜெஷன். இப்போ பிசைட்ஸை பயன்படுத்திட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்துட்டோம். பாருங்க, in order to கொடுக்கலாம். in order to so that and so இது இம்பார்ட்டன்ட். in order to so as to ரெண்டு வரலாம். in order to so as to ரெண்டு வரலாம். மாடல் பாருங்க. we must work hard. கண்டிப்பாக நம்ம வந்து உழைச்சவங்க. என்ன காரணம்? in order to pass in the examination. ஏன்னா இப்போ கொரோனா பேண்டமிக் பீரியட்ல நம்ம அரசாங்கம் எல்லாரையும் பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இதனுடைய ஒர்க், ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இப்போ நீங்கள் இது இந்த 2 years உடைய ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி நீங்கள் நிறைய நீங்கள் செஞ்சாகும். ஏன்னா 2 வருஷமா ஃப்ரீயாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தோம்னா அதே 9th 10th 11th 12th இதுக்கு மேலே போகும்போது இந்த 2 years உடைய ஹார்ட் ஒர்க்கு அது கண்டிப்பாக செஞ்சாகணும். இப்போ இந்த 2 yearsல நீங்கள் கேதர் ஆகுத நாலேஜை, புரியுதா, அப்புறம் நீங்கள் பின்னாடி கேதர் பண்ணாதான் உங்களால் அடுத்து நீங்கள் வந்து எஜுகேஷன் லெவல் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் இன் ஆர்டர் டு பாஸ் இந்த எக்ஸாமினேஷன். காம்ப்ளெக்ஸ் பாருங்க, என்ன காம்ப்ளெக்ஸ் வரும் பாருங்க. காம்ப்ளெக்ஸ்ல சோதுட்டு வரும். யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஸோ தட் யூ மே பாஸ் இன் த எக்ஸாமினேஷன். மே வருங்க. யூ கேன் மே மாதிரி வரும். காம்பவுண்ட்ல அன்சோ வரும். யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸோ யூ வில் பாஸ் இன் த எக்ஸாமினேஷன். ஓகே, அடுத்து பாருங்க. இன்னொன்று, ஐ வென்ட் டு ஹிஸ் ஆஃபீஸ் in order to meet him. எதுக்கு ஆஃபீஸ் போனேன்? அவரை சந்திக்கிறதுக்காக. வென்ட் டு ஹிஸ் ஆஃபீஸ் in order to meet him. in order to meet him அப்படின்றதான் ஃப்ரேஸ். இதில் சப்ஜெக்ட் வராது இல்லையா? அங்கே பாருங்க, இங்கேயும் in order to சப்ஜெக்ட் வராது இல்லையா? in order to pass. இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஐ வென்ட் டு ஹிஸ் ஆஃபீஸ் so that I met him. ஏன்னா பாசன்ஸ் வருது இல்லையா? மஸ்ட்ன்றது ப்ரெசன்டென்ஸ், அதனால ப்ரெசன்ட் போடுறோம். மஸ்ட்ன்றது ப்ரெசன்டென்ஸ், அதனால நம்ம என்ன செய்யறோம்? மே ப்ரெசன்டென்ஸ், வில் ப்ரெசன்டென்ஸ். ஆனால் வென்ட்ன்றது பாசன்ஸ், அதனால என்ன செய்யணும்? that I met him போடுறோம். காம்பவுண்டில் பார்த்தோம்னா ஐ வென்ட் டு ஆஃபீஸ் அண்ட் ஸோ ஐ மெட் ஹிம். ஓகேவா? ஐ மெட் ஹிம்ன்றது தட் ஐ மெட் ஹிம். ஓகேவா? இது வந்து காரணம்னா இது வந்து நம்ம ஐ வென்ட் டு ஆஃபீஸ்ன்றது மெயின் கிளாஸ் வரும். அண்ட் ஸோ ஐ மெட் ஹிம் அப்படின்றது வந்து அதுவும் மெயின் கிளாஸ் தான். காம்பவுண்ட் மெயின் கிளாஸ் வரும். தட்டு சேரும்போது இது சபார்டினேட் கிளாஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து in order to so that and so as to நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 மாடல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாடல் வெரி இம்பார்ட்டன்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கிங்க இல்லையா? ஓகேவா? இதுவும் சிம்பிள், காமன், காம்ப்ளெக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட்டு. இதை இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா இந்த என்னுடைய நம்ம வீடியோவை பலமுறை பாருங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிவிங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எவாலுவேஷன் பார்ட்டு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் மாடல்ஸ் பார்த்துருக்கீங்க. இந்த மாடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள்.
Niga had only one pen. She gave it to her friend. ஒரே ஒரு பேனா வச்சிருக்கா, அதை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா. இது வந்து இப்போ ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிள் சென்டென்ஸ், இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ். ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? காம்ப்ளெக்ஸாகவும் ஜாயின் பண்ணலாம், காம்பவுண்டாகவும் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இது கான்ட்ராஸ்ட். இது காம்பவுண்டாக ஜாயின் பண்ணுறோம். என்ன பண்ணலாம்? பட்டு போடுவோம். கான்ட்ராஸ்ட்னா பட்டு வரும், எட்டு வரும், ஸ்டில் வரும். நீகா ஹேட் ஒன்லி ஒன் பென் பட் ஷி கேவ் இட் டு ஹர் ஃப்ரெண்ட். ஒரே ஒரு பேனா வச்சுருந்தா, ஆனால் அதையும் கொடுத்துட்டா, ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டா. அந்த மீனிங்கில் வரும். செகண்டு, ரூபா கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் அண்ட் தென் ஷி வென்ட் டு டெம்பிள். அண்ட் தென் வரலையா? அண்ட் தென் அப்படின்றது கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன், காம்பவுண்டு. இது வந்து ஃபாலோ அப். அப்போ ஆஃப்டர் பிஃபோர் போட்டு எழுதலாம். ஓகேவா? காம்பவுண்டு. இது வந்து ஃபாலோ அப். எப்படி போடலாம் பாருங்கள். ஆஃப்டர் ரூபா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க்கு ஷி வென்ட் டு டெம்பிள். ஆஃப்டர் வந்திருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி நம்ம செயல்பாட்டுக்கு ஹேட் போடுறோம். ஓகே, ஹேட் போடுறோம். ரெண்டாவதுக்கு ஹேட் தேவையில்லை. அப்போ என்ன வரும் பாருங்கள். ஆஃப்டர் ரூபா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க்கு ஷி வென்ட் டு டெம்பிள். பிஃபோரும் போடலாம். பிஃபோரும் சென்டரில் போடுறோம். எப்படி போடுறோம்? ரூபா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க்கு பிஃபோர் ஷி வென்ட் டு டெம்பிள். அதாவது பிஃபோர் ஷி வென்ட் டு டெம்பிள் ரூபா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க். ஓகே, மீனிங் மாறாது. தேர்டு பாருங்கள். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். இஃப் வந்தாவே என்ன அர்த்தம்? காம்ப்ளெக்ஸ். என்ன காம்ப்ளெக்ஸ் இது? இது வந்து கண்டிஷனல் காம்ப்ளெக்ஸு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து இதை கண்டிஷன் சொல்லுவோம். நம்ம என்ன மாற்றணும்? இதை சிம்பிளாக மாற்றலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் வரலாம், இன் கேஸ் ஆஃப் வரலாம் இல்லையா? இந்த ஈவெண்ட் ஆஃப் ரன்னிங் ஃபாஸ்ட். இந்த ரன் அப்படின்றது வந்து இங்கே வெர்பாக வந்துருக்கு. இதை பார்ட்டிசிபிளாக மாற்றுறோம். ஏன் அப்படின்னா அது வந்து ஃப்ரேஸாக இருக்கிறதுனால. இஃப் இந்த ஈவெண்ட் ஆஃப் ரன்னிங் ஃபாஸ்ட், இஃப் வந்து இந்த ஈவெண்ட்டாக மாறி போயிடும். இந்த ஈவெண்ட் ஆஃப் ரன்னிங் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். ஓகே, இது வந்து சிம்பிளாக மாற்றிட்டோம். 3 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சேர்த்து 4வது நம்ம பார்த்துக்குவோம். பிசைட்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ டாக்டர் ஹி ரைட்ஸ் நாவல்ஸ் இன் ஹிஸ் ஸ்பேர் டைம். பிசைட்ஸ் மாடல் வந்துருக்கா? சிம்பிளாக இருக்குது. என்ன மாற்றும்? குவாலிட்டிஸ், 2 குவாலிட்டிஸ். ஒன்று டாக்டராக இருக்கார், இன்னொன்று வந்து நாவல் எழுதாரு. பாருங்கள். ஹி ஒர்க்ஸ் ஆஸ் எ டாக்டர் ஆஸ் வெல் அஸ் ரைட்ஸ் நாவல்ஸ் இன் ஹிஸ் ஸ்பேர் டைம். ஆஸ் வெல் அஸ்ன்றது காம்பவுண்டு வரக்கூடிய coordinating conjunction. He works as a doctor as well as writes novels in his spare time. ஓகே, எவாலுவேஷன் முடிச்சிட்டோம். இது சரியாக இருக்கா, எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஒரு முறை பாருங்கள், புரிஞ்சுக்கங்க. டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். Subscribe the channel and click the bell icon and like, share and comment. Thank you students. Thank you.